1MDB தொடர்பாக கணக்குகளை அங்கீகரிக்க அனைத்துலக தணிக்கை நிறுவனத்திற்கு ஒருபோதும் தாம் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி 1MDBயின் கணக்குகளை அங்கீகரிக்குமாறு தாம் மிரட்டப்பட்டதாக முன்னாள் தணிக்கை நிறுவன நிர்வாக பங்காளி ஜொஹான் இட்ரிஸ் அறிக்கை வெளியிட்டது தொடர்பாக துணை அரசு வழக்கறிஞர் தீபா நாயர் முன்மொழிந்த வாதத்தை நஜீப் நிராகரித்தார். தனது தொலைபேசி அழைப்பால் வாரிய உறுப்பினர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மற்ற வாரிய உறுப்பினர்களுக்கு தொலைபேசி அழைப்பு பற்றி எதுவும் தெரியாது என்று கூறினார். சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை 7 யானைகள் இடைமறித்து சேதப்படுத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கரீக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் இது தொடர்பாக எந்த ஒரு புகாரும் கிடைக்கவில்லை என்றும் பாதிப்புக்குள்ளானவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட காணொளி வாகனத்தில் பதிவு கேமராவால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது மாதிரியான காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவிடும் முன்னர் காவல்துறையில் புகார் அளிக்கும்படி அவர் வலியுறுத்தினார். காணொளியின் அடிப்படையில் வாகனத்தில் இருந்தவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அறியப்படுகிறது. தெலங்கானாவில் உள்ள கெமாமான் பொதுச்சந்தையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் அங்கிருந்த வணிகர்கள் உட்பட பலராலும் அவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை தாக்கியவர்களில் 5 ஆடவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஆடவர் ஒருவரை பொதுமக்கள் தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. சம்பந்தப்பட்டவர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் சந்தையில் உள்ள வணிக கடையில் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 5 உணவுக் கடைகள் சேதத்துக்குள்ளானதால் விபத்தை ஏற்படுத்திய ஆடவரை வணிக கடையினரும் பொதுமக்களும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாம் ஒரு OKU என்றும் கட்டுப்பாட்டை இழந்ததால் கடையில் மோதியதாகவும் 47 வயதுடைய அந்த நபர் மன்றாடியும் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியதும் காணொளியில் உள்ள சிலரை கெமாமான் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 18 முதல் 60 வயதுடைய 5வரையும் அடுத்த 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படியும் காணொளியில் உள்ள மற்றவர்களையும் கைது செய்யும்படியும் மஜிஸ்ட்ரேட் நீதிபதி ஷரீஃபா அமிர்தா ஷாஷா உத்தரவிட்டுள்ளார். நேற்று இரவு பத்து பகாட் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த 2 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் பலியானதுடன் 1 வயது குழந்தையும் வாகனத்தில் இருந்த மேலும் 4வரும் படுகாயமுற்றனர். இரவு 10:14 மணியளவில் ஆயர்கித்தா மாவட்ட மீட்புத்துறைக்கு அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாக ஆயர்கித்தா மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் இஷாடி டேனி தெரிவித்தார். லுவாங்கில் இருந்து ஆயர்கித்தாம் செல்லும் சாலையில் விபத்துக்குள்ளான புரோட்டான் சாகா டொயோட்டா அவன்சா ரக 2 வாகனங்களில் சிக்கியிருந்தவர்களை மீட்டதாகவும், புரோட்டான் சாகா வாகனத்தில் இருந்த ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் வாகனத்தில் இருந்த 1 வயது குழந்தையும் மேலும் 4வரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் இஷாடி டேனி தெரிவித்தார். கடந்த ஆண்டு திரவ நிலையிலான LPG வகை பெட்ரோலை கடத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 மியான்மர் ஆடவர்களுக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அவ்விரு ஆடவர்களும் 1122.24 கிலோகிராம் எடையிலான பெட்ரோலியம் வாயுவை கடத்தியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது. கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரம்பானில் உள்ள கிரீன் டெக்னாலஜி பார்க் சாலையில் அவர்கள் இருவரும் பெட்ரோல் திரவத்தை கடத்தும் போது கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தை மறுக்காமலும் மேல் அதிக விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாலும் குறைந்தபட்ச தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. பரிகாத்தான் நேஷனலில் கராக்கான் தனது நிலைப்பாட்டை பாதுகாத்து வருகிறது என்றும் அரசியல் ஆய்வாளர்களின் விமர்சனங்கள் இருந்த போதிலும் இனம் மற்றும் மத விவகாரங்களில் அதன் உறுதிப்பாடு நிலையாக இருப்பதாகவும் கராக்கான் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் வெண்டி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தங்கள் கூட்டணி கூட்டாளிகளில் சிலர் தங்கள் சொந்த அணுகுமுறைகளை கொண்டிருப்பது உண்மைதான் என்றாலும் கருத்துகள் மற்றும் நம்பிக்கைகளில் உள்ள வேறுபாடுகளை தாங்கள் மதிப்பதாகவும், ஆனால் தாங்கள் அதற்கு உடன்படவில்லை என்றும் அவர் கூறினார்.
கெராக்கான் மோசமான அரசியலிலோ அல்லது தவறான சீர்திருத்தங்களிலோ ஈர்க்கப்பட விரும்பவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதிலும் தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை நிறைவேற்றுவதிலும் தங்கள் கவனம் தொடர்ந்து உள்ளது என்று அவர் கூறினார். சைபர் குற்றவாளிகளால் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருவது அண்மைய ஆண்டுகளில் மிகவும் ஆபத்தான முன்னேற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று வணிக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவிலான தரவை பகுப்பாய்வு செய்ய பயன்படுகிறது. இதனால் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்ற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒரு மருத்துவமனையின் ஐடி அமைப்புகள் மீதான தாக்குதல் நோயாளி பராமரிப்பை சீர்குலைத்து உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும். இதேபோல் போக்குவரத்து அமைப்புகள் மீதான தாக்குதல்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு போன்றவற்றிலும் பாதிப்புகள் அதிகரிக்கலாம் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு அனைத்து வணிக குற்ற வழக்குகளிலும் சைபர் குற்றங்கள் 85 விழுக்காடாக இருந்தன என்று ராம்லி தெரிவித்தார். இந்த ஆபத்தான போக்கு சைபர் குற்றவாளிகளின் அதிகரித்திருப்பதை எடுத்து காட்டுகிறது என்றும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடையே மேம்பட்ட விழிப்புணர்வு மற்றும் தயார் நிலையின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். மம்மி போல் உடல் முழுக்க சுற்றப்பட்ட ஒரு நபர் இன்று சாலையில் நடமாடியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. அந்த நபர் பஞ்சாங் படானாவில் இருந்து சுங்கை பசார் நகருக்கு சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகநூல் பயனர் ஒருவர் இந்த வித்தியாசமான காட்சியின் படங்கள் மற்றும் வீடியோக்களை கொண்ட ஒரு இடுகையை பகிர்ந்துள்ளார். இது இணையதளவாசிகளின் கவனத்தை விரைவாக கவர்ந்து வைரலாகி வருகிறது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.